ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். நம்ம கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கைவினை பொருட்கள் கண்காட்சியிலேருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. இது 3 பாகமாக போட்டிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால இந்த கண்காட்சி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடக்குங்க. இந்தியா முழுக்க இருந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்து கலந்துக்குவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே முழுக்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடைஸ்டுங்க. இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா ஜுவல்லரி ஐட்டம்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடைஸ் தான். இவங்க வட மாநிலத்திலிருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் இவங்க ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பிளாக் மெட்டலுங்க, கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆங்க்லெட்டுங்க, காலில் கொலுசு மாதிரி போட்டுக்கிறது. ஒரு காலில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை 2 கால்லையும் கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அது போட்டுக்கும்போது. அதுலேயே வந்து லோட்டஸ் டைப்புன்னு சொல்லி நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கல் சட்டியினால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் நிறைய விளக்கு டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்டார் டைப்பில் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், சாம்பிராணி வைக்கிறது, இது ஊதுபத்தி வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு கல் சட்டிங்க. இதுலேயே நம்ம சமைக்கவும் செய்யலாம். நம்ம சமைச்சதுக்கு அப்புறமாவும் ரொம்ப நேரம் வந்து நம்ம உணவுப் பொருள் கெட்டு போகாமல் ரொம்ப சூடாகவே இருக்கும். இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பாத்திரங்க. இந்த மாதிரி நிறையா அளவுகளுக்கு தகுந்த மாதிரி விலைகளும் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. பணியாரக்கல், தோசைக்கல், இந்த மாதிரி நிறையா இருந்தது. இது ஒரு குழி பணியாரமாமாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது ஒவ்வொரு பாத்திரமும் அவ்வளவு வெயிட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக கல் சட்டி, கல்லுனால் உருவாக்கப்பட்ட சட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா கூட பின்னி இருக்கிறாங்க. வயர் கூட வந்து பின்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. 15 வருஷம் முன்னாடி இது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போவும் யாராவது ஒரு சிலர் வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மர ஓலையினால் செய்யப்பட்ட இன்டோர் பிளான்ட்ஸ்க்கான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ங்க. இது பாருங்கள், இந்த சின்ன பிளான்ட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கோம். எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது இல்லைங்களா. இது வந்து மேக்னெட்டிக் டைப்ஸ்லையும் இருக்குது. நம்ம வந்து செவுத்தில் ஆணி அடித்து மாட்டுற மாதிரியும் இருக்குது. இல்லை நம்ம கபோர்டில், இல்லை ஏதாவது அயனில் அந்த மாதிரி மேக்னெட்டிக் டைப்ஸ்லையும் இருக்குது. அதுலேயும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இன்டோர் பிளான்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா டீ கப்பு. ஆக்சுவலாக இதுலேயும் இந்த மாதிரி பின்னியிருக்காங்க. இது எதுக்காகனா சூடு படாதுங்களா. கிளாஸில் வந்து நம்ம குடிக்கும்போது எப்போவுமே சூடு வந்து படும் இல்லைங்களா கையில். இது வந்து சூடு படாமல் இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி பின்னி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஸ்லிப்பர்ஸுங்க. இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான். ரொம்ப அழகாக இருந்தது. காலில் போட்டாலே ரொம்ப மாசாக இருந்து, பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பார்க்குறது பியோர் லெதருங்க. இது எல்லாமே பியோர் லெதர் பர்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி. இந்த கையில் வச்சுருக்க இந்த பர்ஸ் வந்து எடுத்திங்கன்னா 650 அப்படி சொன்னாங்க. தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. அடுத்து லைட்டிங்ஸுங்க. இன்டோர் லைட்டிங்ஸு, இல்லை ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி லைட்டிங்ஸ். இது செம்மையாக இருந்ததுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ளவர் பாட்லேயே அப்படியே வந்து நம்ம சொருகி வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் ஏதாவது பார்ட்டிஸ் இல்லை சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது அது யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு தியா ஹோல்டருங்க. அதாவது உள்ளே வந்து நம்ம விளக்கும் வச்சுக்கலாம். அவங்க வந்து கேண்டிலோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நல்ல ஒரு பர்ஃப்யூம்டு கேண்டில். இது எல்லாமே லைட்டிங்ஸ். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி எங்கே வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்லேயும் வந்து டெக்கரேட்டிவ்க்காக இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமானே தெரியாது. எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது ஒவ்வொன்றும் பார்க்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து பூ தோரணம். இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தாங்க. இது ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாலே நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேரமே பேச மாட்டோம், கேட்குற வேலை கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த சணல் பையிலேயே வந்து ஃப்ளவர் வேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள், இது ஒரு பாக்கு மட்டையினால் உருவாக்கப்பட்ட அந்த ஃப்ளவர்ஸு. இது வால் ஹேங்கிங் பிள்ளையார் வச்சு ஒரு நல்ல அழகான ஒரு வால் ஹேங்கிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு மரப்பட்டையினால் உருவாக்கப்பட்ட ஃப்ளவர்ஸ் தாங்க. சிலதெல்லாம் கலர் பண்ணியிருக்காங்க, சிலது கலர் பண்ணாமல் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே வெயிட்லெஸ், அவ்வளோ வெயிட் இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஊர் மல்லிகைப்பூ சரங்க. இதுவும் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இல்லை நம்ம சாமி ரூம்லலாம் தோரணமாக போடுறதுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு எல்லா நேரமே மல்லிகைப்பூ கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ இந்த முகூர்த்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கிலோ 1500 2000 அப்படிலாம் விற்பாங்க. அந்த டைமில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூட்னால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுங்க. கார்பெட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் கார்பெட்ஸு, டேபிள் மேட்ஸு, அப்போ நம்ம டைனிங் டேபிள் மேலே சூடை ஏதாவது வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு அந்த மாதிரி டேபிள் மேட்ஸு அது மேலே வச்சுக்கலாம். ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிங் பேக்ஸு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க. இது கீ ஹோல்டரு, குட்டி குட்டி லைட்ஸ், பேப்பர் லைட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த முகம் எல்லாமே வந்து பேப்பர்னால் உருவாக்கப்பட்டதுங்க. உங்களால் நம்ப முடியுதா சொன்னால்? ஆனால் பேப்பர்னால் உருவாக்கப்பட்டது. நான் க்ளேன்னு நினச்சேன், ஆனால் அது பேப்பர். ஆமாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த பேங்கிள்ஸ். இது கடா டைப்பில் நல்ல ஒரு கிளாஸ் பேங்கிள்ஸுங்க. இது ஃபுல்லாகவே கிளாஸ் தான். இது ஒன்று போட்டோம் அப்படின்னாலும் அப்படியே சும்மா அப்படியே ராஜமாதா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்குது. இவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்திருந்தாங்க. இது ராஜஸ்தான் பேங்கிள்ஸ். ராஜஸ்தானில் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ஒர்க் பண்ண சல்வாஸு, சாரீஸ் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா அப்ளிக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது கட் ஒர்க்ஸ். இது எல்லாமே சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி கீழே ஒரு ஃபேப்ரிக் வச்சு அந்த மேலே இருக்கிற ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே ஹேண்டால் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹெம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது சந்தேரி காட்டன் மெட்டீரியல். இன்னமும் நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.